உண்மை செய்திகளை உங்கள் வீட்டின் வரவேற்பறைக்கே கொண்டு வரும் நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மனோஜ். திருவாரூர் அருகே சம்பா பயிர் கருகியதை கண்டு வயலில் மயங்கி விழுந்து விவசாயி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் கானூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி கிருஷ்ணமூர்த்தி தனது நிலத்தில் சம்பா பயிர் செய்திருந்தார். எனினும் தண்ணீரின்றி சம்பா பயிர் கருகியதால் கடந்த சில நாட்களாக கிருஷ்ணமூர்த்தி மனமுடைந்து காணப்பட்டார். இந்நிலையில் இன்று காலை வயலுக்கு சென்ற கிருஷ்ணமூர்த்தி கருகிய பயிர்களை கண்டு வயலிலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்தார். காலையில் போகிறேன் 6 மணிக்கு அந்த வயலில் ஐயோன்னு சத்தம் கேட்குது. என்னன்னு போய் பார்க்குறேன். அதுலேயே அப்படியே மெல்லாக கடந்து அங்கேயே செத்துக்கிட்டாரு. தூக்கிட்டு வந்து பார்த்து காவல்துறைக்கு சொன்னோம். நாங்கள்லாம் இருந்து செய்கிறோம். அரசு என்ன சொல்லணும்னா, விவசாயியை பார்த்து நான் கேட்குறேன், அரசை விவசாயம் பண்ணுமா வேண்டாமா, நல்லா பதில் சொல்லுங்கள். பண்ணுன்னா நீங்கள் தற்க உதவியாக இருங்க, இல்லை பண்ணாதன்னா பண்ணாமல் இருப்போம். ஏன் 2 கட்டான போட்டு கொள்றீங்க? தஞ்சாவூர் அருகே சம்பா பயிர் கருகியதை கண்டு விவசாயி ஒருவர் பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஆலக்குடியைச் சேர்ந்த விவசாயி முருகானந்தம் 4 ஏக்கர் நிலத்தில் சம்பா பயிர் கருகியதால் மனவேதனையில் இருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி வயலுக்கு வைத்திருந்த பூச்சி மருந்தை அவர் குடித்திருந்தார். இதனையடுத்து தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அவர் உயிரிழந்தார். இதனால் தஞ்சை மாவட்டத்தில் உயிரிழந்த விவசாயிகளின் எண்ணிக்கை 18ஆக உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் வறட்சி பாதித்த பகுதிகளில் அமைச்சர்கள் இன்றும் ஆய்வு மேற்கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வறட்சி பாதித்த பகுதிகளில் அமைச்சர் காமராஜ் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் நிர்மல்ராஜ் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர். ஆய்வு குறித்த அறிக்கை தமிழக அரசிடம் வழங்கப்பட்டு பாதிப்புக்கு ஏற்ப இழப்பீடு வழங்கப்படும் என அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார். மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் கணக்கெடுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பயிரிழப்பு, மனித உயிரிழப்பு இவைகளெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் உரிய நிவாரணத்தை உடனடியாக வழங்குவதற்கு மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அரசு ஏற்பாடு உடனடியாக செய்யும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பூர் மாவட்டத்தில் வறட்சி பாதித்த பகுதிகளில் வீட்டு வசதித்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வறட்சி காரணமாக பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பாதிப்பின் அளவுக்கு ஏற்ப இழப்பீடு வழங்கப்படும் என கூறிய உடுமலை ராதாகிருஷ்ணன் இதற்கான நடவடிக்கையை தாம் மேற்கொள்ள உள்ளதாக உறுதியளித்தார். முடிந்த அளவு எந்த அளவுக்கு நஷ்ட ஈடு பெற்று தர முடியுமோ அந்த அளவுக்கு மாநில அரசாங்கத்திடம் சொல்லி இந்த திருப்பூர் மாவட்டத்திற்கு விவசாய பெருமுடி மக்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்போம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆய்வு மேற்கொண்டார். ஆதி திராவிட நலத்துறை செயலாளர் அண்ணாமலை, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவர் வைரமுத்து, மாவட்ட ஆட்சியர் கணேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த ஆய்வில் கலந்து கொண்டனர். திருமயம், அறந்தாங்கி, கந்தர்வக்கோட்டை, ஆதனக்கோட்டை, கீரனூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட இவர்கள் விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா 4வது நாளாக கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை ராயப்பேட்டை கட்சி அலுவலகத்தில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திருநெல்வேலி மாநகர், புறநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா, உள்ளாட்சி தேர்தல் பணிகள், மாவட்ட ரீதியாக கட்சியை பலப்படுத்துவது ஆகியவை குறித்து ஆலோசிக்கப்பட்டன. ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கோரி சென்னை மெரினா கடற்கரையில் ஃபேஸ்புக் நண்பர்கள் சார்பில் நடத்தப்பட்ட பிரம்மாண்ட பேரணியில் 3000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்களின் சுய லாபத்துக்காக ஜல்லிக்கட்டுக்கு தடை பெற்றிருப்பதால் உரிய சட்ட திருத்தங்களை கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேரணியில் பங்கேற்றவர்கள் கோரிக்கை விடுத்தனர். காளைகளுடன் விவசாயிகளும் தமிழக மக்களும் இணக்கமாக இருப்பதை உணர்த்தும் விதமாக பேரணியின் இறுதியில் காளை கொண்டுவரப்பட்டது. மேலே பங்கு பெற்றிருக்காங்க. இது மூலமா
மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நாங்கள் என்ன சொல்லி கேட்டுக்கிறோம் அப்படின்னா, ஜல்லிக்கட்டுக்குண்டான தடையை கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணியே ஆகணும். இந்த இடம் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் நீங்கள் பண்ணியே கொடுக்கணும். கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு இந்த இடம் நடந்தே ஆகும். நாங்கள் எந்த ஒரு அமைப்புக்கும் எதிரானவங்க கிடையாது. எங்களுக்கு தேவையானது ஜல்லிக்கட்டு மட்டும்தான். அது தமிழக அரசினால் கொண்டு வர முடியும்ன்றது இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அந்த ஒரே நோக்கத்தோடு தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் இந்த ஒரே கருத்தை வலியுறுத்துகிறோம். கண்டிப்பாக இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் உண்டுங்க. ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி அவங்களால பண்ண முடியும். சென்னையில் திருவையாறு நடக்குதோ இல்லையோ, சென்னையில் அலங்காநல்லூர் பண்ண வச்சிடாதீங்க. எல்லாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் பவர் எக்ஸிக்யூட் பண்ணியாவது இந்த வாட்டி ஜல்லிக்கட்டு நடந்தே ஆகணும். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ஆதரவு தெரிவித்து புதுச்சேரியில் 300க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணி மேற்கொண்டனர். ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு போன்ற கலாச்சார விளையாட்டுகளின் மீதான தடையை உடனடியாக நீக்க வலியுறுத்தி புதுச்சேரியில் நடந்த பேரணியில் 300க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். இந்திரா காந்தி சிலை சதுக்கம் அருகில் இருந்து தொடங்கிய இந்த பேரணி மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை போன்ற நகரின் முக்கிய சாலைகளின் வழியாக சென்று காந்தி சிலையில் நிறைவடைந்தது. பேரணியின் போது ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஆதரவான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை மாணவர்கள் கையில் ஏந்தி சென்றார்கள். விவசாயிகளின் உயிரிழப்பை தடுக்க தமிழக அரசு போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் நிலவும் வறட்சி காரணமாக விவசாயிகள் உயிரிழந்து வரும் நிலையில் அமைச்சர்கள் இதயத்தில் ஈரம் இன்றி பேசுவதை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கட்டுப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். உயர்நீதிமன்றமும் தேசிய மனித உரிமை ஆணையமும் விவசாயிகளின் உயிரிழப்பு குறித்து விளக்கம் கேட்டுள்ள நிலையில் தமிழக அமைச்சர்கள் இதற்கு புறம்பாக பேசியிருப்பது நீதிமன்ற அவமதிப்பு செயலாகும் என்று மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். விவசாயிகளின் தற்கொலை மற்றும் அதிர்ச்சி மரணங்கள் குறித்த உண்மை விவரங்களை முழுமையாக வெளியிடுவதுடன் உயிரிழப்பு நிகழாமல் தடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், நிவாரண ஏற்பாடுகளை போர்க்கால அடிப்படையில் முதல்வர் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். டெபிட் கார்டு மற்றும் மின்னணு பரிமாற்றத்திற்கான கட்டணத்தை தள்ளுபடி செய்ய வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டெபிட் கார்டு மூலம் செலுத்தும் பணத்துக்கு வசூலிக்கப்படும் கட்டணத்தை வாடிக்கையாளரே செலுத்த வேண்டும் என வணிக நிறுவனங்கள் கட்டாயப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். பணம் இல்லா பரிவர்த்தனையில் இவ்வளவு பாதிப்புகள் இருப்பதால் அவற்றை சகித்துக் கொண்டு மின்னணு பரிமாற்றத்திற்கு மாற யாரும் விரும்ப மாட்டார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பரிமாற்ற கட்டணங்களை ரத்து செய்து ஊக்கப்பரிசுகளை வழங்குவதன் மூலமே மின்னணு பரிமாற்றத்தை அதிகரிக்க முடியும் என்பதால் அதற்கான திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். ஓமலூர் அருகே அமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமியை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தொளசம்பட்டி கிராமத்தில் உள்ள ஏரி ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் அங்கு கட்டப்பட்ட வீடுகளில் வசித்து வந்த கிராம மக்கள் பலரும் வீடுகளை இழந்து தவித்து வருகிறார்கள். இந்நிலையில் வறட்சி பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்ய அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்தபோது அவரது காரை வழிமறித்து பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். அப்போது அவரிடம் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியை 2 மாதங்கள் ஒத்திவைக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். இதை கேட்டறிந்த அமைச்சர் அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். திருப்பூரில் முதன்முறையாக நடைபெற்ற பலூன் திருவிழாவில் அமெரிக்கா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட ஹாட் ஏர் பலூன்களில் குழந்தைகள், பெரியவர்கள் ஆர்வத்துடன் பறந்து மகிழ்ச்சியில் திளைத்தனர். தமிழ்நாடு சர்வதேச பலூன் திருவிழா பொள்ளாச்சியில் ஆண்டுதோறும் ஜனவரி 10 முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறுவது வழக்கம். முதன்முறையாக திருப்பூரில் நடைபெற்ற இந்த விழாவில் நன்கு பயிற்சி பெற்ற பைலட்டுகளை கொண்டு இயக்கப்பட்ட பலூன்களில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வத்துடன் பறந்து சென்றனர். இதுகுறித்து பலூனில் பயணித்தவர்கள் தெரிவிக்கையில், இந்த அனுபவம் தங்களுக்கு மிகவும் புதுமையாக இருந்ததாக தெரிவித்தார்கள். பலூன் ரைட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. இது 3வது வருஷம் நினைக்கிறேன் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது. ஆனால் நாங்கள் முதல் வாட்டி தான் பார்த்துருக்குறோம். ரொம்ப பிடிச்சதுங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போது நெக்ஸ்ட் பொள்ளாச்சிக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அங்கே போய் பார்க்குறதுக்கு. ஜல்லிக்கட்டு மீதான தடைக்கு காங்கிரஸ் கட்சிதான் காரணம் என முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெயந்தி நடராஜன் தெரிவித்திருக்கிறார். திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலினை அவரது ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் ஜெயந்தி நடராஜன் இன்று சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், காங்கிரஸ் ஆட்சியின் போது அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் தான் ஜல்லிக்கட்டு மீதான தடை உத்தரவை பிறப்பித்ததாகவும் சுற்றுச்சூழல் அமைச்சராக தாம் இருந்தவரை அதனை நிறுத்தி வைத்ததாகவும் கூறினார். காரணம் காங்கிரஸ் கட்சி தான் குற்றச்சாட்டு வைக்கப்படுது பிஜேபி. ஆமாம், நான் எம்ஓஇ அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயரன்மெண்ட்டில் அமைச்சராக நான் நியமிக்கப்படுறதுக்கு முன்னே
இந்த வந்து திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் இந்த உத்தரவை அவர் பிறப்பித்தார். அந்த நேரத்திலேருந்து இதை எப்படி வந்து தமிழ்நாட்டு மக்கள் கலாச்சாரத்துக்கு உகந்ததாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிற போராட்டத்தில் தான் அது நான் இருந்த வரைக்கும் நான் நிறுத்தி வச்சுருந்தேன். அதன் பிறகு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் போட்டிருக்காங்க. அதனால வந்து இது அந்த டைமில் நான் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னே நான் பதவி ஏற்கிறதுக்கு 2-3 மாதத்துக்கு முன்னே திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்தார். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் திருவுப்பாலம் நிகழ்ச்சி எதிரொலியாக மேட்டுப்பாளையம் அங்கன்வாடி பள்ளிகளில் கோவை மாவட்ட திட்ட அலுவலர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். அங்கன்வாடி மையங்கள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் குறித்து கள ஆய்வு மேற்கொண்ட நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி பல்வேறு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டியது. குறிப்பாக கோவை மாவட்ட மேட்டுப்பாளையம் நகராட்சி பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்களின் அவல நிலை குறித்து நியூஸ் 7 தமிழ் தீர்வுப்பாலம் நிகழ்ச்சியில் செய்தியை வெளியிட்டிருந்தது. இதன் எதிரொலியாக கோவை மாவட்ட குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் ஜெயந்தி தலைமையிலான அதிகாரிகள் மேட்டுப்பாளையம் அங்கன்வாடி பள்ளிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். தீர்வுப்பாலம் நிகழ்ச்சி மூலம் தங்களின் பகுதி பிரச்சனைகளை அரசின் கவனத்துக்கு எடுத்துச் சென்ற நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு கிராம மக்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். நம்ம நியூஸ் 7 சேனல் வந்து ஒரு செய்தி ஒளிபரப்பானது. அந்த ஒளிபரப்பில் வந்து அந்த பள்ளி அங்கன்வாடி அங்கே செயல்படக்கூடிய அங்கன்வாடி பள்ளி மிகவும் சீர்கேடாக உள்ளது. அந்த பள்ளிக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை, மேற்கூரைகள் எல்லாம் இடிந்து சூழ்நிலை உள்ளது என செய்தி வெளியிட்டிருந்தது. மேற்கொண்டு அந்த பகுதியை ஆய்வு செய்ய மாவட்ட குழந்தைகள் வளர்ச்சி அதிகாரிகளும் மற்ற அதிகாரிகளும் ஆய்வு மேற்கொண்டதில் அந்த பள்ளியில் மிக மோசமாக இருந்த கட்டிடத்தை மாற்றி புதிதாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கூறி உடனடியாக மாற்றி தருவதாக கூறியுள்ளனர். நெல்லையில் போலீஸ் பொதுமக்கள் இடையே நல்லுறவு ஏற்படுத்தும் வகையிலும் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தியும் நடத்தப்பட்ட மினி மாரத்தான் ஓட்டத்தை மாநகர காவல்துறை ஆணையர் திருஞானம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான பொதுமக்களும் காவல்துறையினரும் கலந்து கொண்டனர். ஆயுதப்படை மைதானத்திலிருந்து ஸ்ரீனிவாச நகர் வரை 3 கிலோமீட்டர் தூரம் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கயிறு இழுக்கும் போட்டி, கபடி, வாலிபால் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன. தமிழக அரசியலில் பக்குவப்பட்ட நல்ல தலைவராக ஸ்டாலின் உருவெடுத்திருப்பதாக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தகுமார் தெரிவித்திருக்கிறார். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் வர்த்தகர் பிரிவு தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தகுமார் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதேபோல காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் கே.ஆர். ராமசாமியும் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வசந்தகுமார் தமிழகத்தில் நிலவும் சூழலை மாற்றி ஸ்டாலின் உயர்ந்த இடத்திற்கு வர வாழ்த்துவதாக தெரிவித்தார். வைகுண்ட ஏகாதசியொட்டி தமிழகம் முழுவதிலும் உள்ள பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் நடை திறப்பு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியையொட்டி அதிகாலை 6:30 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்ட பெரிய பெருமாள் சுவாமி சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்தனர். இன்றையிலிருந்து நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி உற்சவம் வைகுண்ட ஏகாதசி மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. காலையில் 3 மணிக்கு ஆண்டாள் ரங்கமன்னாருக்கு திருமஞ்சனம் கண்டருளி, வடபத்திர சாயிக்கு திருமஞ்சனம் கண்டருளி, வடபத்திர சாயி ரத்தனங்கி சேவையில் திருப்பள்ளி எழுச்சி கண்டருளி, சொர்க்கவாசல் வழியாக வீதி வலம் வந்து வேத பாராயணங்கள் அனைத்தும் சேவித்து அரையர் சுவாமி, வேதபிராமட்டர் சுவாமி இவெல்லாம் வேதம் கண்டருளி சொர்க்கவாசல் சுமார் 6:30 மணி அளவில் திறக்கப்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள காரமடை அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டதும் மூலவர் அரங்கநாதருக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அதிகாலை 5:45 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு அரங்கநாதர் சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேந்திரராய் சேஷ வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என கோஷங்களை எழுப்பி அரங்கநாதரை வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பொன் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியையொட்டி அதிகாலை 4:35 மணியளவில் சொர்க்கவாசல் நடை திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத பொன் வரதராஜ் பெருமாள்
சுவாமிக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் மற்றும் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடந்தது. பின்னர் வரதராஜ பெருமாள் மலர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுந்தரம் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஸ்ரீ ராஜகோபால சுவாமி வைர அலங்கார முடியுடன் பாமா ருக்மணி சமேதமாக பரமபத வாசல் வழியாக பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதேபோல் திருக்கண்ணைமங்கையில் உள்ள பிரசித்தி பெற்ற பக்தவச்சல பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் நடை அதிகாலை திறக்கப்பட்டது. இதில் பங்கேற்றவர்கள் சொர்க்கவாசல் வழியாக சென்று பக்தவச்சல பெருமாளை வழிபட்டனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் பரிமள ரெங்கநாதர் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அதிகாலை சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தங்க ரத்தின அங்கியில் பெருமாள் எழுந்தருளிய பின்பு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இதேபோல் சீர்காழியில் உள்ள திருவிக்கிரம நாராயண பெருமாள் ஆலயத்திலும் சொர்க்கவாசல் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று பெருமாளை பக்தியுடன் வழிபட்டனர். இதேபோல் சேலம் மாவட்டம் எடப்பாடி மூர்க்கரை நரசிம்ம பெருமாள் கோவில், கரூர் அபய பிரதான ரெங்கநாதர் கோவில், அரியலூரில் அமைந்துள்ள கோதண்ட ராமசுவாமி கோவில் உள்ளிட்ட திருத்தலங்களிலும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. சிறப்பு அலங்காரம், பூஜை, சுவாமி ஊர்வலம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று பெருமாளை தரிசித்தனர். புதுச்சேரியில் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் உட்பட அனைத்து பெருமாள் கோவில்களிலும் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் நடை திறக்கப்பட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு நம் பெருமாளை தரிசித்தனர். மராத்தான் நெல்லையில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாள் கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்ற பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பார்க்கடல் சைன அலங்காரத்தில் காட்சியளித்த பெருமாளை பக்தர்கள் பக்தியுடன் வழிபட்டனர். பின்னர் வைகுண்ட வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறக்கும் வைபவம் நடைபெறுகிறது. சத்தியமங்கலம் வேணுகோபால சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு அதிகாலை 5:45 மணிக்கு சொர்க்கவாசல் நடை திறக்கப்பட்டது. கொட்டும் பணியையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் பங்கேற்று பரமபத வாசல் பிரவேசம் செய்தனர். சக்தி அக்ரஹாரம் ஸ்ரீ கல்யாண வெங்கட்ரமண பெருமாள் சுவாமி கோவிலில் சொர்க்கவாசல் நடை திறப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கர நாராயண சுவாமி சன்னதியில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனைகளும் நடைபெற்றன. பின்பு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டதும் நம்மாழ்வார் பள்ளி கொண்ட பெருமாளாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. பூரணாங்குப்பத்தில் தொடங்கி இந்த பேரணி வில்லியனூர், கூடப்பாக்கம், சேத்தநத்தம், பத்துக்கண்ணு உள்ளிட்ட பகுதிகள் வழியாக கடற்கரை சாலையை வந்தடைந்தது. பேரணியில் கலந்து கொண்ட இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தினர். மேலும் ஓசோன் படலத்தை பாதுகாக்க வேண்டும், வாகன பகையை கட்டுப்படுத்துவதில் உள்ளிட்ட பதாகைகளை ஏந்தியபடி விழிப்புணர்வையும் அவர்கள் ஏற்படுத்தினர். தூத்துக்குடியில் உள்ள வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் சார்பில் தூய்மை பாரத விழிப்புணர்வு மாரத்தான் போட்டிகள் இன்று நடைபெற்றன. நாட்டின் பெரிய துறைமுகங்களில் ஒன்றான தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தை பசுமை துறைமுகமாக மாற்றுவதற்கான திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக மத்திய அரசின் தூய்மை பாரதம் திட்டம் குறித்த விழிப்புணர்வை இளைஞர்களிடமும் பொதுமக்களிடமும் ஏற்படுத்தும் வகையில் மாரத்தான் ஓட்டப்பந்தயம் இன்று நடைபெற்றது. ஆண்கள், மாணவர்கள், மாணவிகள் என தனித்தனியாக போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளை துறைமுக பொறுப்பு கழக தலைவர் ஆனந்த சந்திரபோஸ் தொடங்கி வைத்தார். ஆண்களுக்கு 10 கிலோமீட்டர் தூரமும், மாணவிகளுக்கு 7 கிலோமீட்டர் தூரம் மற்றும் 2 கிலோமீட்டர் தூரம் என போட்டிகள் நடைபெற்றன. இதில் ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் ரொக்க பரிசுகளுடன் மரக்கன்றும் வழங்கப்பட்டது. நியூஸ் தமிழ் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது. தொடர்ந்து புதிய செய்திகளை புதிய கோணங்களில் காண நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள்.